இன்றைக்கும் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார், புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இன்றைக்கும் இந்த புதிய நாளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல செய்திகள் நிறைந்த மாதத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளும் நல்ல செய்தினால், நல்ல காரியங்களால் உங்கள் வாழ்க்கையை அவர் நிரப்புவார். ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பம் என்பது ரொம்ப முக்கியம். துவக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லா காரியத்திலுமே நம்ம நல்ல துவக்கத்தை எதிர்பார்ப்போம். ஆனா ஒரு சில நேரங்களில் நல்ல துவக்கம் நம்மளுக்கு ஏற்படலைன்னு சொல்லி எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். இந்த விஷயம் சரியாக துவங்கலை, இந்த விஷயம் சரியாக நம்மளுக்கு ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்முடைய எண்ணங்கள்ல வரும். அப்படி எப்பெல்லாம் எண்ணங்கள் நம்மளுக்கு வருகிறதோ, சிந்தைகள் அப்படி நம்மளுக்கு வருகிறதோ, அந்த நேரத்தில் தேவன் சொன்ன வார்த்தைகளை, வேத வாக்கியத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும். குறிப்பாக இந்த வசனத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும். பூமி எப்படி இருந்துச்சுன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் ஒரு புதிய துவக்கத்தை அங்கு ஆரம்பிக்கிறார். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, ஒழுங்கில்லாத வெறுமையாக இருளாக இருக்கிற சூழ்நிலையில தேவன் இருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்முடைய எல்லா காரியங்களிலும், நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் தேவன் இருக்கிறார். அது ஒழுங்கில்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் இருக்கிறார், வெறுமையாக இருக்கும் பொழுது அங்கே தேவன் இருக்கிறார். ஒருவேளை இருள் நிறைந்த சூழ்நிலை போல இருந்தாலும் தேவன் அங்கே இருக்கிறார். அப்ப தேவன் அங்கே இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்னா, ஒழுங்கில்லாததை ஒழுங்காக்குகிறார், வெறுமையானதை நிறைவாக்குகிறார், இருளாய் இருக்கிறதை வெளிச்சமாக மாற்றுகிறார். வாட் எவர் இஸ் பேட், காட் பெர்ஃபார்ம்ஸ் தி ஆப்போசிட். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, இருளில் இறைவன் இருக்கிறார். எப்படி இந்த உலகத்தை தேவன் தொடங்கினாரோ, இந்த உலகத்தை தேவன் இருளிலிருந்து ஆரம்பித்தாரோ, நம்முடைய வாழ்க்கையின் கதையின் துவக்கமே தேவனாக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட ஒழுங்கின்மையும், எப்பேற்பட்ட வெறுமையும், எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கமாக இருக்கிறார், ஆரம்பமாக இருக்கிறார். God has started your life and Jesus is the beginning of your story. All you have to remember today is divine in darkness. இன்றைக்கு நீங்க ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இருளில் இறைவன் இருக்கிறார். அந்த இருளில் இருந்து புதிய துவக்கத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறார். புதிய காரியங்களை தேவன் நம்மளுக்காக துவங்குவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான காரியங்களுக்கு எதிராக செய்கிறவர் தான் தேவன். அவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையில் வைங்க. அந்த வார்த்தை உங்களுக்காக இருள் எல்லாவற்றையும் வெளிச்சமாக மாற்றும். இன்றைக்கும் ஒரு வெளிச்சம் நிறைந்த நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.